ரமேஷ், இங்க கொஞ்சம் வாரியா? கடைக்கு போய் சீனி வாங்க வேணும். அப்பா பாவம், வேலை விட்டு களைப்போடு வருவார். தேநீர் போட வேண்டாமா? வாசலில் வந்து நின்று அம்மா முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த ரமேஷிடம் சொன்னார். நான் மாட்டேன். ஏன் அண்ணனிடம் சொல்லலாமே என்றான் ரமேஷ் முகத்தில் வழிந்த வியர்வையை கையால் துடைத்துக் கொண்டு. அண்ணனுக்கு நாளைக்கு பரீட்சை. பாவம், கண் விழித்து படிக்கிறான். நீ கொஞ்சமாவது யோசித்து பாத்தியா? என்றார் அம்மா சற்று குரலை உயர்த்தி. இந்த உரையாடல் அண்ணன் ராமுவின் காதில் விழுந்திருக்க வேணும். அம்மா, தம்பி விளையாடட்டும், நான் போய் வாங்கி வாரன் என்று சொல்லிவிட்டு கடைக்கு போனான் ராமு. அம்மாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. முற்றத்தில் இறங்கி ரமேஷை தரதரவென்று இழுத்து வந்து முதுகில் ஒரு தட்டு தட்டினாள். ரமேஷ் ஓ என்று கத்தி அழுதான். உனக்கு அண்ணன் தான் உசுத்தி. என்னை உனக்கு பிடிக்காதே. எப்பவும் என்னிடம் தானே வேலைக்கு சொல்லுவாய். அண்ணா பெரிய ராசா, நான் அவனுக்கு வேலைக்காரன், அப்படித்தானே என்றான் அழுதவாறு ரமேஷ். அப்போது ராமு சீனிச்சுருளுடன் வந்தான். ரமேஷ், நீ போய் முகம் கை கால்களை கழுவி விட்டு இரு. தேநீருடன் வந்து ஆறுதலாக பேசுவோம் என்று சொல்லிவிட்டு அடுப்பங்கரையை நோக்கி விரைந்தாள் அம்மா. தொலைபேசி அலறியது. ராமு, யார் பேசுறாங்க என்று என்றாள் அம்மா. அப்பா வர நேரமாகுமா என்ற தொலைபேசி செய்தியை அம்மாவுக்கு கேட்கும்படியாக கூறினான் ராமு. ரமேஷ் அழுகையை நிறுத்தி முகம் கைகால்களை கழுவி உடை மாற்றி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். அம்மா ஆவி பறக்க தேநீரை இரு பிள்ளைகளுக்கும் பரிமாறிவிட்டு ரமேஷின் அருகில் அமர்ந்தாள். ரமேஷ் முகத்தை என்று வைத்திருந்தான். யாரோடு கோபம்? என்னோடா, அண்ணாவோடா அல்லது தேநீரோடா என்றாள் அம்மா தமாஷாக. எல்லாரோடுந்தான் என்றான் நறுக்கென்று ரமேஷ். அம்மாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ரமேஷை ஆதரவோடு தழுவி சொன்னால், எனக்கு நீயும் அண்ணாவும் இரண்டு கண்கள். யாராவது ஒரு கண்ணை விரும்பி மறு கண்ணை வெறுப்பார்களா? அண்ணாவுடன் அடிக்கடி நீ சண்டை போடுவாய். கொஞ்சம் கூட வீட்டிலே உதவி செய்ய விருப்பமில்லை. அப்பா பாவம், இரவு பகலாய் நமக்காக உழைக்கிறார். குடித்தோ புகைத்தோ வீண் செலவு செய்வதில்லை. நானும் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கவனிக்கிறேன். அண்ணா கவனமாக படிக்கிறான். காரணமில்லாமல் அவன் மீது பொறாமைப்படுகிறாய். இதோ பார், வீட்டிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தோமானால் நாட்டிலே சமாதானம் எப்படி வரும்? ஒற்றுமையே பலம் என்று நீ புத்தகத்தில் படித்தால் மட்டும் போதுமா? செய்கையிலும் காட்ட வேண்டாமா? அம்மா சொல்லிக்கொண்டே எழுந்து போய் மேசை மீது கிடந்த பூட்டையும் திறப்பையும் கொண்டு வந்து ரமேஷிடம் காட்டினார். இது எதுக்கு என்று வியப்புடன் கேட்டான்